நாம் என்னதான் கடையில் கலர் கலராக பூ வாங்கி சுவாமி படங்களை அலங்காரம் செஞ்சாலும் நம்மளுடைய செடியில் பூத்த பூக்களை வச்சு சுவாமி படங்களையோ இல்லை சிலைகளையோ அலங்கரிக்கும் போது அதில் கிடைக்கிற அந்த ஃபீலே வந்து ரொம்ப தனியாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும். அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன தொட்டியில் கூட ஒரு சின்ன பூச்செடி வச்சு அதில் வர பூக்களை கொண்டு நம்ம சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் நம்ம நிறைய நெய்வேத்தியங்கள் செஞ்சு தளிகை போடுறோமோ இல்லையோ, முக்கியமாக வந்து இந்த மாவிளக்கு ஏற்றி துளசி தண்ணீர் வச்சு கூடவே வந்து ஒரு பாலோ இல்லை சுண்டலோ இல்லை ஒரு சக்கரை பொங்கலோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு நாம் சுவாமிக்கு படைச்சு மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எல்லாமே செஞ்சு சுவாமிக்கு படையல் போட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம். முடியாதவங்க இந்த மாதிரி மாவிளக்கு ஏற்றி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி